எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. தீபாவளி அதுக்கு 3 பேரும் போயிட்டு இந்த பொம்மையை பார்த்தானே டான்ஸ் ஆட போயிட்டாங்க எல்லாரும். இங்க வந்து புடவை மாதிரி இது பண்ணி இந்த நாட்டு இருக்குது இல்ல, இது வந்து கட்டி விட்டுடலாம். இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. தம்பி வந்து வேஷ்டி ஷர்ட் எடுக்கலான்னு வந்துருக்கான். கொஞ்சம் மேட்சிங்கா இருக்கணும்னு ஒரே கலர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஷாப்பிங் போறோம். பொங்கல் ஃபெஸ்டிவல் வருது இல்லையா, அதுக்கு ஷாப்பிங் தான் பண்ண போறோம். முதல்ல ஐடியாவே இல்ல, செஞ்சு சாப்பிட்டு சண்டே நாள் என்ன பண்ணுவோம், செஞ்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் பிளான் பண்ணோம். பன்னீர் ஃபோன் பண்ணி வாங்க பாண்டிக்கு போலாம் சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ண போறாரு. அதனால சரி அப்படியே நம்மளும் கூடவே போயிட்டு பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிதான் நீங்க இல்ல பண்ற மாதிரி தெரியல, பண்ணலான்னு ஐடியால இருக்கிறோம். அவங்க போனாதான் சரி கூட்டமா இருந்ததுன்னா எப்படி இதுன்னு மைண்ட் செட் பண்ணுவோம். நீ பாண்டி அப்படியே ரஷ்ஷா தான் இருக்கும், என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். பிளானே பண்ணல, இது சும்மா நம்ம சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிருந்தோம் சண்டே அன்னைக்கு. அன்பிளான்டா இது ஒன்று நடந்துச்சு இன்னைக்கு. ஸோ அதனால அதையும் நம்ம போயிட்டு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு வீடியோ கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம கிளம்பிட்டோம் உடனே. ஆமா, அதனால நம்ம போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? பண்ணிடலாம். ஒரு ஸ்டூடியோ போயிட்டு அங்கே அப்படியே கூட்டுட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். ஓகேவா? வாங்க வாங்க வாங்க. வாணா எப்பனா பாத்ரூம் வரும் உனக்கு? வாணா போகும்போதெல்லாம் பாத்ரூம்லாம் போகக்கூடாதா? கேம்பஸ் போய் வாங்கிக்கோங்க. இந்த டீமோட தான் நம்ம வந்து இன்னைக்கு பாண்டியை போயிட்டு பார்க்க போறோம், ஷாப்பிங் பண்ண போறோம். கிளம்பிடலாமா? கிளம்புற நேரத்துல பாத்ரூம் பார்த்து திரும்புறவங்க போய் பூந்துனுங்கிறாங்க. சும்மா நானா உள்ள போன நிறைய பேரு. வாங்க போலாம். ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே நைட்டு இதுக்கு போயிடலாம், நான் படத்துக்கு. என்ன அப்புறம் என்ன படம் வந்தது வந்த புதுசா? பராசக்தி படத்துக்கு போயிடலாம். வாங்க. பராசக்தி ஜனநாயகம் தான் வரவும் இல்லையா? ஆமா, அது வந்து கேஸே ஒண்ணும் முடியல. பராசக்தி போலாம். வேணா பாருங்க, ஒரு கார்ல வந்து 6 பேர் போறோம். நாங்க போட்டு கிடிச்சின்னு யாரடி நீ மோகினி படத்துல வர மாதிரி தூக்கி உள்ள கிடிச்சின்னு போறோம். யாரு வேற எங்க உட்கார? இது அப்படியே வரலாம், ஓடிடலாம். திருமுருகனுக்கு இடம் இல்லப்பா. இந்த இதுக்கு திருமுருகன் ஏத்துக்கலாம். இது மேல நல்ல மொத்தமா போயிடலாம். எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. தீபாவளி அதுக்குள்ள இருக்கு. கார்த்திகை தீபம். எங்களோட டூர் ஆர்கனைசர் இப்பொழுது பாண்டிச்சேரிக்கு வரோம். பொங்கலுக்கிட்டு வரோம். எல்லா மூஞ்சும் பேர் பிரகாசம் அப்படி ஒழிக்குது. மூஞ்சி பேர் கிகியா கால நல்லா உட்காந்து சிரிச்சிரா. ஐயோ ஞாயிற்றுக்கிழமை தான் நீ லீவு. எங்களோட ஆர்கனைசர் எங்களோட எல்லாம் மிஸ்டர் பன்னீர்செல்வம் லாவண்யா. உங்க திருமுகத்தா அவர் வீடியோக்கு மூஞ்சி காமிக்க மாட்டாரு. அப்புறம் என்னத்தான் பேசலாம், அப்புறம் புடவை எப்படிதான் வைக்கிறது? எனக்கு நிற்கவே வேணாம். யார அவன் கத்துன வரான்? சரி, அப்ப நம்ம பார்ட்னர், ஒன் ஆஃப் த பார்ட்னர். நீ தானே கேடுற, நீ முன்னாள் தானே எல்லாம் கொடுப்போம். ரெண்டாலையா நான் என்ன பண்ணா சப்போர்ட் பண்ண இல்ல, அப்புறம் வீடியோ போடுறது இல்ல, அப்ப பார்ட்னர் தானே கட்டுதான். மூச்சு போடுறதுதான் வருது எல்லா காசும். போடாத மூச்சு கணக்கு வரும். பாருங்க எப்படி நேரு ஸ்ட்ரீட் வணிக திருவிழா நடக்குது பாண்டிச்சேரியில. நேரு ஸ்ட்ரீட்ல உள்ள லைட்டிங் போட்டு இது அப்படியே 1 மாசம் பொங்கல் வரையும் இருக்குமாண்ணா? இது பொங்கல் முடிகிற வரையும் இது இருக்கும். வந்து வாங்கி டோக்கன், துணி, ட்ரெஸ் எடுத்து டோக்கனை வாங்கி காரை வின் பண்ணுங்க. இந்தாங்க, அதுக்கு தான் போகிறோமே இப்போ. வழியாக பாண்டிச்சேரி வந்தாச்சு. வந்து காரை வந்து நம்ம பார்க்கிங்கில் விட்டுட்டு இப்போ மழை வரவே இது கரெக்டாக நாங்கள் வந்த நேரம் விட்டுட்டு நம்ம அப்படியே நேரு ஸ்ட்ரீட்டை போயிட்டு வரோம். இப்போ எந்த கடை நல்லா இருக்குதோ அந்த கடைக்கு நம்ம போகிறோம். இப்போ ஐ ஃபேஷன் போகலான்னு சொல்லிடுறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். சண்டே அதுவுமா வந்திருக்கோம் நேரு ஸ்ட்ரீட்டுக்கு. நேரு ஸ்ட்ரீட்டே ஃபுல் கூட்டம். கூட்டத்தில் தான் நம்ம போயிட்டு ட்ரெஸ் எடுத்துன்னு வர போகிறோம். ஒன்றும்
போயிட்டு ஒவ்வொரு கடையும் எப்படி இருக்குன்னு தெரியல வேற. போகிறாங்க ட்ரெஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நான் வந்தா ட்ரெஸ் எடுத்துருவீங்களா? சம கூட்டமாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டம்தான். வாங்க போய் பார்க்கலாம். டைம் இருந்தால் எடுத்துக்க, இல்லைன்னா பார்த்துக்கலாம். பசங்களுக்கு மட்டும் வேணா எடுக்கலாம்னு ட்ரை பண்ணுறோம். நான் கூட்டமாக வேற இது போகிறேன். சூப்பராக இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு வந்து கீர்த்தனாக்கு தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். கீர்த்தனா உனக்கு தான் ஃபஸ்ட் எடுக்க போகிறேன் ட்ரெஸ்ஸு. அவருக்கு ஒரே சந்தோஷம் எடுக்கிறேன். கவி அங்கே வந்தோடனே எடுத்துக்கலாம் நம்ம. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு கீர்த்தனாக்கு எடுத்து போட்டுக்கிறாங்க. நம்ம வந்து ஐ ஃபேஷன் தான் வந்திருந்தோம். கடை செம கூட்டமாக இருக்குது. அடுத்தது போயிட்டு பவதரன், இவருக்கு ரித்திக் எல்லாருக்குமே வேஷ்டி சட்டை, ஒரே மாதிரி வேஷ்டி சட்டை எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அங்கே போய் பார்த்துட்டு வரலாம். அப்போ தம்பிக்கு வந்து வேஷ்டி ஷர்ட் எடுக்கலான்னு வந்துருக்கான். கொஞ்சம் மேட்சிங்கா இருக்கணும்னு ஒரே கலர்ல ஃபைனல் பண்ணிக்கிறோம். ஆமா, இதுல தான் ஃபைனல் பண்ணிக்கிறோம். 2 பேரும் கொஞ்சம் மேட்சிங்கா இருக்கட்டும். கொஞ்சம் இல்ல, ரொம்ப மேட்சிங்கா தான் இருப்பாங்க. கலர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இவருக்கு வந்து சாரி டைப்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஆமா, ஹாஸ்டர் மாதிரி. ஓகே, ஃபைனல் பண்ணியாச்சு 2 பேருக்குமே. நாங்க வந்து இங்க வந்து உக்காந்துட்டோம். நீங்க சொல்ல வந்த நாங்க வந்து உக்காந்துட்டோம். கூப்பன் வந்து பில்லு போட்டா வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் தருவாங்களாம். அதனால எங்க திறனை நான் அனுப்பிச்சு விட்டுறோம் கூப்பன் வாங்கினதுக்கு. போயிட்டு வாங்கிட்டு வர போய்க்கிறேன். 3 பேரும் போயிட்டு இந்த பொம்மையை பார்த்தானே டான்ஸ் ஆட போயிட்டாங்க எல்லாரும். கவி பாரு டான்ஸ் ஆடுனுக்கிறாரு அதுக்கா. சூப்பர் ஹைஃபை. கீர்த்தனா இங்க வந்தா, கீர்த்தனா போய் நீ ஐஃபை கூட, ஐஃபை கூட உங்களுக்கு. கீர்த்தனாமா போய் ஐஃபை கூட. ஓடு 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 ஓடு. அங்க பாரு கீர்த்தனா, ஐஃபை ஓடு ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. இன்னொரு பொம்மைக்கு நம்ம முன்னாடி வந்து வாங்கின்னு வந்தாச்சு. இப்போ அவங்க வராங்க பொருள்லாம் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் இவங்க தனியாக வேற பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. போயிட்டு நம்ம முன்னாடியே வந்து உக்காந்துட்டோம். வாங்கியாச்சா? வந்தா தூக்கு, வந்தா தம்பி தூக்கு. எப்படி போறான் பாருங்க. இந்த பக்கமாக காரில் பூந்து அப்படியே போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நம்ம பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சு. வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொங்கலுக்காக ஷாப்பிங் போயிருந்தோமா, அது என்னென்ன வாங்கியிருக்கோம்னு நம்ம காமிக்கல வீடியோவில். வீட்டுக்கு வந்து காமிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டா. இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோம், எப்படி யாராருக்கு என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு வனிதா இப்போ நம்ம காமிக்க போகிறாரு. வாங்க என்னென்ன வாங்கிக்கிறோம் போய் பார்க்கலாம். என்ன வாங்கிக்கிறோம்னு பார்க்கலாம். அங்கேயே வந்து ஐ ஃபேஷன் போயிருந்தோம் நம்ம. ஐ ஃபேஷன், பாண்டி ஐ ஃபேஷன் போயிருந்தோம். ஆமாம், அங்கேயே எல்லாருக்குமே வாங்கியாச்சு. ஆமாம், தம்பி நான் எனக்கு மட்டும் தான் வாங்கல. இல்ல, அவங்களுக்கு இனிமே தான் வாங்கணும். அதனால தான் வந்துட்டோம். அப்ப நைட் வந்து டைம் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு காமிக்கிறோம்? தம்பிது, ரித்திக்குது. அங்க பாருங்க, ரித்திக்குது. ரித்திகோட ட்ரெஸ் பாருங்க, வேஷ்டி சட்டை எப்படி பர்பிள் கலர். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஆமா, பிரிச்சு பார்க்கலாமா? இல்ல அப்படியே விட்டுறேன். அதுல பார்த்தாலே இதுல சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரித்திக் வந்து வேஷ்டி சட்டை கலர், ஒயிட் கலர் வேஷ்டி. அதுல வந்து அந்த பர்பிள் லைன் வருது. நெக்ஸ்ட் வந்து கீர்த்தனாவா? அடுத்து வந்து கீர்த்தனா. அது இதான் நம்ம கீர்த்தனாக்கு சேம் அதே கலர் தான், பர்பிள் கலர் தான் வாங்கிருக்கோம். மேட்சா வாங்கியாச்சு. ஒரு சாரி மாதிரி. இது எப்படின்னா நம்ம வேணும்னா இப்படி போட்டுக்கலாம். ஓ, இந்த ட்ரெஸ்ஸாவும் போடலாம். தேவைன்னா இந்த அவதான் புடவைனால வேணும்னா இங்க வந்து புடவை மாதிரி இது பண்ணி இந்த நாட்டு இருக்குது இல்ல, இது வந்து கட்டி விட்டுடலாம். இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, பர்பிள் கலர். அதனால எடுத்தாச்சு. பார்த்ததே ஒண்ணுதான் அவருக்கு. இந்த கலர் பார்த்தானே நம்ம இந்த கலர் தான் எடுத்தாகணும் முடிவு பண்ணியாச்சு. இது வந்து ஸ்கர்ட். இது ஸ்கர்ட். இதுலயும் வந்து நல்லா, இதுதான் வந்து கீர்த்தனாக்கு பொங்கல் ட்ரெஸ். சூப்பரா இருக்குது பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் எங்க அம்மா மேல இருந்து பாக்குது. நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வாங்கணும். அவங்க வந்து அரவிந்த் பொட்டிக்ஸ், அவங்களோட இன்ஸ்டா நேம். என்ன பேரு? அரவிந்த் பொட்டிக்ஸ். அரவிந்த் பொட்டிக்ஸா? இன்ஸ்டால. ஆமா. ஓகே, அந்த இன்ஸ்டா ஐடி வேணா நாங்க வந்து டாக் பண்றோம். நீங்க அதுல இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 650 தான். 650 இது? ஆமா, சூப்பரா இருக்குது. இதோட ரேட் வந்து 650 தான். அவங்க கிட்ட நான் இது வாங்குனது என்னோட ஃப்ரெண்டு தான். நீங்க என்ன கலெக்ஷன் வேணுமோ அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு
சூப்பரா ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க, வாட்ஸ்அப் நம்பரும் நாங்கள் தரோம், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வேணாலும். அதில் நம்பரு எல்லாமே நாங்கள் ஆட் பண்ணிடுறோம். நீங்கள் பார்த்து அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது நார்மலாகவே நாங்கள் வெளியே பார்த்ததுக்கு ரேட் அதிகமாக இருந்தது. ஆனால் அவங்க 650 மட்டும் தான் தராங்க. சூப்பராக இருக்குது. இதான் வந்து ஏன் மஞ்சள் கலர்னா ஒரு பொங்கலுக்கு வந்து மங்களகரமாக இருக்கு. ஆனால் இது இன்னும் நான் ஜாக்கெட் தைக்கல. தச்சல ஒரு நாளே தைக்கிற அளவுக்கு நம்ம ஃப்ரெண்டு. நீ ஏதாவது மிஷின் வச்சுக்க தைச்சிக்கா? தைக்க தெரியாது எனக்கு. அதான் அவங்க கிட்ட இது வாங்குறது. உங்களுக்கு இது மாதிரி கலெக்ஷன் வேணும்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஸ்க்ரீனில் அந்த நம்பர் கொடுத்துட்றேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கலெக்ஷன் ஆகணும் கூட நீங்கள் டெலிவரி வந்து ஃப்ரீ தானே? ஆமாம், டெலிவரி ஃப்ரீயாக நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இது எப்படி இருக்குன்னு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஷாப்பிங், பொங்கல் ஷாப்பிங். கீர்த்தனா அவங்க அப்பா ட்ரெஸ் எடுக்கல. நான் இன்னைக்கு தான் போய் எடுக்கலான்னு இருக்கோம். அதனால தான் அன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வந்துட்டோம். ஆமா, வாங்க எல்லாரும் குழந்தைங்களோட போனோமா, சரி அதனால ஜென்ஸ் யாரும் அன்னைக்கு எடுக்கல. ஆமாம், சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் ஆன் பண்ணி பாருங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். இதே மாதிரி சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.